Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன vlog அப்படின்னா திடீரென்று ஹஸ்பண்ட் என் உம்மோட வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறேன்டே எனக்கு தெரியா சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கத்தால் வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருந்துச்சு. நான் எங்கே பயணம் போகிறேன் அப்படின்றாலும் என் வீட்டு வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கு பிறகு போனேன் அப்படின்றாதான் எனக்கு அந்த பயணமே அப்படி திருப்தி ஆயிக்கும். அப்போ அவங்க காலையில் சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ நான் அதுக்கு பிறகு உள்ள வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெடி ஆகுவோம் அப்படின்னு தான் இப்போ வேலை செஞ்சுட்டிருக்கிறேன். இங்கேயே லஞ்சை சாப்பிட்டுட்டு போய்த்து ஒரு நாள் நைட் அங்கே நின்றுட்டு அடுத்த நாள் லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு நாளாக இருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏண்டா மாதக்கணக்கு போக கிடைக்கவே இல்லை. நான் லாஸ்ட்டாக போன நேரம் ஒரு vlog-ஆக உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். வேணும்டா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவசரமாக வீட்டு க்ளீனிங்கை தான் நான் செஞ்சுட்டிருக்கிறேன். வீடெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாண்டா தான் எனக்கு சரியான திருப்தி ஆயிக்கும். ஒரு நாள் தான் நிற்க போகிறதுனால நிறைய சாமான் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் புள்ளைகள் ஈக்கிறதால கட்டாயம் தேவைப்படுற சாமான்கள் கொஞ்சத்தை இப்படி பேக்கில் போட்டுட்டிக்கிறேன். இந்த பேக் பேக் போட்டோம் அப்படின்டா பைக்கில் போகிறதுக்கு லேசாயிக்கும். ஒரு உடுப்பு அந்த மாதிரி தான் போட்டிக்கிறேன். அடுத்ததாக முக்கியமாக நான் எங்கே போகிறேன்டாலும் எவ்வளோ ஷார்ட்டான பயணம் அப்படின்னா கூட இந்த தெர்மோமீட்டரை எடுத்துக்குவேன். உணக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காய்ச்சல் பார்க்குறதுக்கு. ஏண்டா பிள்ளைகளுக்கு லேசாக மேல் சூடு அப்படின்றாலும் நான் வச்சு பார்த்துட்டே இருப்பேன். சின்னத்துலேருந்தே எனக்கு அப்படி பழகிட்டு அப்போ அதையும் எடுத்து போட்டுட்டிக்கிறேன். பைக்கில் போகல சின்ன ஒரு கிளிப் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டிக்கிறேன். தெரியாதவங்க கேட்பாங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்ட்டு. நான் பிறந்து வளர்ந்த இடம் கலேவலை. இப்போ மரி பண்ணிக்கிற இடம் தான் குருநாகலை இப்பாகமுவ. நிறைய பேர் கேட்பாங்க புதுசாக வரவங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய்த்து சேரவே கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதோட கொஞ்சம் கதைச்சி நின்றுட்டு அப்படியே எனக்கு எந்த வீடியோவும் எடுக்க கிடைக்கல உண்மையிலே. ராவாயின பிறகு உம்மா நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அப்படியே வெளியில் சேரெல்லாம் போட்டு கதைச்சிட்டு இருந்தோம். கதைச்சிட்டு இருந்துட்டு நைட் சாப்பாடை கொஞ்சம் லேட்டாகி அந்த மாதிரி சாப்பிட்டோம். அந்தட்டு பகல் உம்மா கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆக்கியிருந்தாங்க. சிக்கன் கறி இருந்துச்சு, இறைச்சி கறி இருந்துச்சு, கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கியிருந்தாங்க, அதோட வட்டக்காய் கறி இருந்துச்சு. அப்போ அதே ரைசன் கறி தான் ராவைக்கு மீந்துச்சு எங்களுக்கு வச்சிருந்தாங்க. அப்போ அதை தான் சாப்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ vlog எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனால் போய்த்து சேர எல்லாரையும் பார்த்த பிறகு நிறைய கதைக்க தொடங்கின பிறகு ஒன்றுக்குமே டைம் கிடைக்கல. ஒரு நாள் தான் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்றதால டைமே கிடைக்கல. கொஞ்சம் அப்படியே கதைச்சிட்டு கலையே நைட் ஆகிட்டு அதுக்கு பிறகு தூங்கி எழுமின பிறகு காலையில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டிருக்கிறீங்க. போன முறை நான் ஷேர் பண்ணின vlogல நெல்லெல்லாம் கதிரெல்லாம் மீந்துச்சு. இப்போ அறுவடை செஞ்சிட்டாங்க. அதை சுற்றி வயலெல்லாம் இப்படி கிதிப்பேன். காலையில் எழும்பின உடனே உம்மா டீ ஊற்றி கேக் பிஸ்கட் அந்த மாதிரியெல்லாம் வச்சு தந்திருந்தாங்க.
என்னதான் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் உம்மாக்கு நாங்கள் இன்னும் புள்ளைகள் தான் இல்லையா. அப்போ அவங்களோட கையால் குடிக்கிற அந்த டீ சாப்பாடு அதெல்லாம் அப்படி ஸ்பெஷலாகிக்கும் ஆஃப்டர் மேரேஜ். உண்மையில் சொல்லப்போனால் உம்மோட சாப்பாட்டுற அருமையெல்லாம் வந்து மேரேஜுக்கு பிறகு விளங்கும். அதுக்கு முந்தி கணக்கிக்காது இல்லையா. அப்போ எங்களோட வீட்டு தோட்டத்தோட கொஞ்சம் கிளிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். டீயெல்லாம் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் முத்தங்களை மட்டும் கூட்டிடுவோம் அப்படின்னு கூட்டிட்டிக்கிறேன். எங்கட வீட்டு முத்தம் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறதால கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். சின்னத்தில் நான் பின்பக்கம் கூட்டினேன் அப்படின்னா தாத்தா வந்து முன்பக்கம் கூட்டுவாங்க. அப்படி மாறி மாறி கூட்டுவோம். அப்படி அந்த சின்ன புள்ள ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே வந்துச்சு எனக்கு. அதோட எங்களோட வீட்டை சுற்றியும் நிறைய பேரக்க மரம் நிற்குது, கொய்யா. அப்போ அதை தான் பறிச்சுட்டிக்கிறேன், சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. போன முறை ஊருக்கு போன நேரம் தாத்தாவும் வந்திருந்தாங்க. இந்த முறை வந்து தாத்தா வரல. அப்போ நான், தங்கச்சி, உம்மா, ஹஸ்பண்ட் நின்றுருந்தாங்க. அப்போ அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட காலையில் உம்மா வந்து பஸ்டா தான் செஞ்சுருந்தாங்க. சிக்கன் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிளகுத்தூள் போட்டு நல்லா உரப்பாக மரக்கறியெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ அதை தான் சாப்பிட்டிக்கிறேன். பகல் சாப்பாடு சாப்பிட்டதும் இப்போ வீட்டுக்கு போய்த்துறணும். அப்போ உம்மா சொன்னாங்க, நான் வந்து சமைக்கிறேன், நீங்கள் வந்து எங்களோட சாச்சோட வீட்டுகளுக்கு போய்த்துவாங்க அப்படின்ட்டு. அப்போ நான், ஹஸ்பண்ட், தங்கச்சி 3 பேரும் எங்களோட சாச்சோவை பார்க்க போயிட்டோம். அப்போ உம்மா சமைச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணலை, ஏன்டா அங்கே போக்கலை, நான் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போய் தீக்கலை. பகலைக்கு உம்மா வந்து நல்ல ஒரு பாவக்காய் கறி புளியெல்லாம் போட்டு பாலுக்காக்கி கறி கொச்சிக்காய் வதக்கி இறச்சாக்கியிருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பாவக்காய் கறியெல்லாம். அப்போ சாப்பிட்ட உடனே இனி போக வேண்டியதான். சாப்பிட்டு அப்படியே போக தொடங்கிட்டேன். ஒரு நாள் அப்படின்னா கூட சந்தோஷமாக இருந்துச்சு உம்மாவெல்லாம் பார்த்துட்டு போகிறது. ஊரோட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் கவலை தான் இல்லையா, எல்லாருக்கும் மிக்கிற கவலை தான், என்ன செய்ய இல்லையா. அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். வரக்கலை இது பத்தலகோட குளம் எங்களோட ஊரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபேமஸான பெரிய குளம். அப்போ அந்த ரோடால் போவோம் அப்படின்னு தான் போய்த்துட்டிக்கிறோம். அப்படியே வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வீடியோவில் எந்த ரெசிப்பியும் உங்களோட ஷேர் பண்ணலாண்டு லாஸ்ட்டாக ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். நாங்கள் ஊருக்கு போன பிறகு எங்களோட பிள்ளைகளோட பங்கு பசும்பால் எல்லாம் மிஞ்சி இருந்துச்சு. அப்போ நான் அதை ஏற்கனவே ஃப்ரீசரில் போட்டுட்டு போய்த்திருந்தேன். அப்போ அதை வச்சு மொசரல்லா சீஸ் செய்வோம்னு நினச்சேன். அந்த ரெசிப்பியை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சீஸ் செய்கிறதுக்கு நீங்கள் பதப்படுத்தாத மாட்டிலேருந்து கறந்தெடுக்கிற அந்த பால் தான் யூஸ் பண்ணணும். கடைகளில் வாங்குகிற பதப்படுத்திய அந்த பாலிக்குது இல்லையா, ஃப்ரெஷ் மில்க் அப்படின்னு அந்த பாக்ஸில் வாங்குவோம். அதில் இந்த சீஸ் வந்துட்டு அவ்வளோவா நல்லா வராது. அப்போ நீங்கள் இயன்ற வரைக்கும் தண்ணி கலக்காத நல்லா கட்டிப்பாலாக இந்த மாடு வளர்க்குற இடங்கள்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை விரல் போடையிலுமான அளவு சூடாக்கிட்டு நெருப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வினாக்கிரி சேர்த்துருங்க. அப்போ தயிர் மாதிரி இப்படி பிரிஞ்சு வரதை ஒரு கரண்டியால் வேறையாக்கி எடுத்துருங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா தயிர் மாதிரி இப்படி வரும். அதை மட்டும் வேறையாக ஒரு வடிக்கு எடுத்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்துடணும். இந்த ரெசிபியோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணும்டா பார்த்துக்கோங்க. இந்த சீஸை கொஞ்சம் இழுப்படுற மாதிரி செய்கிறதுக்கு நாங்கள் பிரிச்செடுத்தோம் இல்லையா அந்த மிச்சப்பால்,
அதுக்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பாலை விரலை போட முடியாத அளவுக்கு கொஞ்சம் சூடாக்கிக்கோங்க. கொதிக்க வைக்க தேவையில்ல. சூடாக்கின பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி அமிழ்த்தி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி வச்சு அந்த ஈரம் எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியெல்லாம் இப்படி நல்லா அழுத்தி புழிஞ்சு விட்டுறணும். இப்படி ஒரு 3-4 தடவை செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக போதும். அதுக்கு பிறகு பச்சை தண்ணியில் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்த ஐஸ் தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோட மொசரெல்லா சீஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். பிறகு உங்களுக்கு ஒரு லஞ்ச் ஷீட் அந்த மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி சுற்றி ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கண்டா சீஸ் வந்துட்டு நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யூஸ் பண்ணலும். அது வரைக்கும் நான் ஊர்லேருந்து வரக்கலை கொஞ்சம் இருங்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அவிப்பம் அப்படின்னு தான் போட்டுட்டிக்கிறேன். ஒரு கிழமை வரைக்கும் ஃப்ரிட்ஜில் பழுதாகாமல் இந்த சீஸை வந்துட்டு உங்களுக்கு பயன்படுத்தலும். இந்த சீஸ் வந்துட்டு 2 மணித்தியாலத்திலே நல்லா செட் ஆயிரும். அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு யூஸ் பண்ணலும். நான் வந்து எந்த ரெசிபியும் அதை வச்சு செய்யாததுனால அடுத்த நாள் காலை வரைக்கும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் பிள்ளைகளுக்கு குட்டியாக ஒரு பீஸா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு தான் செஞ்சுட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மொசரெல்லாவை துருவாக்கலை இந்த மாதிரி அழகாக வந்து போலும். பீஸா ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஆட்டாமா பீஸா. பேக் பண்ண பிறகு பாருங்கள் எங்களோட மொசரெல்லா சீஸ் வந்து பார்க்கவே அழகாய்க்குது. அப்போ இது பிறகு நிறைய விலை கொடுத்து மொசரெல்லா கடையில் வாங்காமல் பால் வாங்கி உங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கேளுமாயிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் இந்த ரெசிபியை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.